இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் தனியாத்தூள், இது வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது புதினா, இது கொத்தமல்லி தழை, இது தேவைக்கு மிளகாத்தூள், ஆயில் இதில் இருக்குது. நான் ஊற்றிக்கிறேன் ஆயில். ஓகேங்களா? இப்போ நம்ம தாளிக்குவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நான் எப்பவும் இந்த பிரியாணி தேக்ஸால தான் நான் பிரியாணி பண்ணுவேன். அப்படின்னா தான் இது அடிப்பிடிக்காது வரும். ஓகேங்களா? இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம மேக்ஸிமம் 1 கிலோவுக்கு 100-150 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆயில் கம்மி வேணால் கம்மி வச்சுக்கலாங்க. ஒரு 100-125 கிராம் ஆயில் நல்லா காயட்டும். காயும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு, தெரியுதுங்களா? பபிள்ஸ் வருது. இதை நம்ம போட்டுருவோம். இப்போ காஞ்சிடுச்சு, வெடிக்குது. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டுருவோம். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு சீக்கிரம் வேகணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இது வெங்காயம் வேந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் மக்களே. அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ நம்ம காத்தணும். ஓகேங்களா? வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சா? கோல்டன் கலர் இவ்வளோதான் வரணும். வாசனை அப்படியே தூக்குது அந்த வெங்காய வாடை. இந்த வெங்காயம் ஃப்ரை ஆனால் தான் பிரியாணியே சூப்பராக வரும். நீங்கள் கலர் எதுவும் கொடுக்க வேணாம். இந்த வெங்காயம் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் பிரியாணி வந்துடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் இன்னும் ஃப்ரை ஆகாதது மாதிரி ரொம்ப காமிக்குது. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்க போட்டிருக்கோம். அதனால் போதும், இது போதும். சரிங்களா? அப்புறம் ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா காட்டம் எடுத்துக்கும். நம்ம கறி வேக வைக்கும்போதே கொஞ்சம் போட்டோம் இல்லையா? அதனால் இது போதும். பாருங்கள், நல்லா இது பச்சை வாடை போகணும். ஒரே மெத்தடு தான். சிக்கன், மட்டன் இதில் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி பிரியாணி செய்கிறதுல சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். நீங்கள் பேசிக் மெத்தடு கற்றுக்கிட்டிங்கன்னா இதே ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணி, இது ஐட்டம் தான் மாத்திரமே தவிர மெத்தடு ஒன்றே தான். ஒரு சிலர் ஒயிட் பிரியாணி செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் தயிர், தக்காளி போட மாட்டாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட மாட்டாங்க. ஒன்லி பச்சை மிளகா, பெப்பர் போட்டிருப்பாங்க. அந்த பிரியாணி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நாளைக்கு செய்யலாம். ஒயிட் பிரியாணி அது கொஞ்சம் காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த புதினா போட்டுருவோம். ஒரு கையில் எடுத்து போடுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. எஸ், ஒத்த கையிலே போடுறது கொஞ்சம் வாங்கணும் மக்களே. இதுக்குண்டான டூல்ஸ்லாம் வாங்கணும். அதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, நான் அந்த பிரியாணிக்கு சொன்ன அளவு தான், 2 கைப்பிடி போட்டோம்னா ஒரு பெஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட்டுன்னா பிரியாணி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் என்ன நம்ம சாப்பாட்டில் போட்டாலும் திங்காதுங்க, தூக்கி எடுத்து போட்டுருங்க பிள்ளைங்க.
ஆனால் இந்த பிரியாணி நான் மட்டும் சாப்பிடுதுங்க. அதனால் ரொம்ப இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடுறதுனால எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஃபுட்டுனா பிரியாணி. அது இந்த அஜினோமோட்டோலாம் போடுவாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, நல்லதில்லை உடம்புக்கு. அஜினோமோட்டோ சாப்பிட்டா எப்படி இருக்குது தெரியுங்களா? சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி தாகம் எடுத்துனே இருக்கும், குடிக்க தீராது. அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரியாணியில் அஜினோமோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் குக் வேலை பார்த்ததுனால அங்கே ஃபாரின் கட்டங்களாம் கிஜினோமோட்டோலாம் போடக்கூடாது, போட்டால் அவ்வளோதான், சீட்டு கிழிஞ்சிரும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோம். அது கொஞ்சம் வெந்துருச்சு. தக்காளி போதும். தக்காளி போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தக்காளி வேகுறதுக்கு. தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும் தக்காளி. அவ்வளோதான், போட்டு இது வேகட்டும். நம்ம அப்புறமா இதை மூடி வச்சிடலாம். அப்படின்னா தான் தக்காளி வந்து சாஃப்டாகும். இப்போ பாருங்கள் மக்களே, தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா கறி நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டுறதுனால இப்போ நம்ம மசாலையை போட்டுருவோம். சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு கறி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தான் மசாலா போடுவேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பாருங்கள் கறி வெந்து அள்ளி வச்சுருக்கோம், அதனால் இதில் போட்டால் ரொம்ப வெந்து போயிடும். இப்போது மிளகாத்தூள் போட்டோமா, தனியாத்தூள் நான் ஒரே ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது பிரியாணி மசாலா. உங்களுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மி தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் கம்மி தான். ஒரு சிலருக்கு இது கம்மியாக தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. பேசிக் இது நான் சொல்லுவேன். மேற்கொண்டு உங்களுக்கு கூட குறைய அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அல்சர் பேஷண்ட்டு, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ காரம்லாம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. இதுவே இப்போ நம்ம கறியை போட்டுக்கணும். நல்லா கறி ஆல்ரெடி வெந்ததுனால இப்போ கறியை போட்டவுடனே அதான் சிக்கன் பிரியாணி வேறு மாதிரி வரும், மட்டன் பிரியாணி வேறு மாதிரி வரும். பேசிக் மெத்தட் மட்டும்தான் ஒன்று. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். அது எவ்வளவு தான் தயிர், அந்த கிண்ணம். இப்போ இது நல்லா கிண்டி விட்றேன். கிண்டி விட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் வெந்த ஒன்று அரிசி போட்டுறோம். ஏன்னா கறி வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இது கொஞ்சம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் பெரட்டட்டும், பார்ப்போம். இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள் மசாலா நல்லா வெந்துருச்சு. மசாலா நம்ம ஆல்ரெடி கறி வேக வச்சுருந்தா அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நல்லா உப்பு இதெல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். இப்போ அரிசி போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் நேரம் நல்லா அது கூட ஜெல் ஆகட்டும். அது கூட மசாலா நல்லா கொஞ்சம் பிடிக்கட்டும். இப்போ பார்ப்போமா. வந்து பாருங்கள் ஒரு தண்ணி இல்லை பாருங்கள், சவுண்டு கேட்குதா, சுட்டு சுட்டுன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம்.
இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஊற்றி அளந்துக்கிறோம். இது வாட்டர் சொல்லியிருக்கேன். இது ஒரு அரிசி போட்டால் 2 தண்ணி ஊற்றணும். அதை விடுங்க. மூணு இன்னொன்று கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ முக்கால் ஆயிடுச்சு. போதும் முக்காலாக ஊற்றினா அதுக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இது நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துருவோம். உப்பு இதான் ஃபைனல் ஸ்டேஜ். உப்பு, காரம், உப்பு எல்லாம் இப்போவே பார்த்துக்கணும். நம்ம பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒன்றுமே போடக்கூடாது. உப்பு கரிக்கணும். உப்பு கரிச்சாதான் அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது சப்புன்னு இருக்கும். இப்போ நம்ம அது ஜூஸ் குடிக்கும்போது உப்பு கரிக்கணும் கொஞ்சம். ரொம்ப உப்பு கரிக்கக்கூடாது, கொஞ்சம். ஓகே. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காட்டம் இருக்குது, காரம் நான் ரொம்ப போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுவும் தப்பு இல்லை. அரை லெமன் போட்டால் இன்னும் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும். நான் வந்து இந்த பிரியாணிக்கு நான் லெமன் ஊற்றிக்கல, ஏன்னா எனக்கு போதும்னு தோணுச்சு. அதனால் நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க, நான் ஊற்ற மாட்டேன். பார்ப்போம்மா மக்களே. நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து வற்றணும். ஒரு கையில் வைத்துக்கொண்டு செய்வது சிரமமாக இருக்கிறது. ஆமாம் மக்களே. மக்களே, லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் மக்களே.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரணும். ஜெயிக்காட்டாலும் அதை நினச்சி நம்ம சோர்ந்துடக்கூடாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். சோர்ந்துட்டோன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. விட்டுட்டு நல்ல சந்தோஷமாக, நான் சொல்கிறேன், ஆனால் என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியாது தான். எனக்கே பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எனக்கு என் பெரிய பையன் இறந்துட்டான். அதுவே எனக்கு ஒரு பெரிய என் மனசு சுக்குநூறாக உடைச்சது. இப்படி நிறையா குடும்ப பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன ஆறுதல். இந்த வீடியோ போடுறதெல்லாம் உண்மையிலே அந்த யூடியூப்புக்காருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இதில் இவ்வளோ பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. மனசுக்கு நிம்மதி, ஆறுதல், ஒருத்தர் கனெக்டிங், இப்படி நிறையா இருக்குது இந்த யூடியூப்பில். இது கொஞ்சம் யாராவது லைக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னமோ நம்ம பெரிய சாதித்தது மாதிரி. அதனால் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் மக்களே. நானும் எனக்கு வந்துச்சுன்னா நான் லைக் பண்ணுறேன். அதனால் லைக் போடுங்க. இதில் ஒரு குட்டி சந்தோஷம். இப்போ இது கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தம்மில் போட்டுடலாம். பார்த்துருவோமா மக்களே? தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு. இப்போ இன்னும் தம்மில் போட்டாச்சு. இது இன்னும் தம்மிலே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் இருக்கும் மக்களே. அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. யாரும் இங்கே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த 6 அடி நிலம்தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் அந்த 6 அடி நிலம்தான். இப்போ அது கூட வேல்யூ இல்லை. அதை கூட இப்போ தோண்டிட்டு நூறுத்தர வச்சிடறாங்க மக்களே. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக, உங்களை நம்பி யார் இருக்காங்களோ அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்பிக்கையை துரோகம் பண்ணாதீங்க. ஆமாம், அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் சமையல் மட்டும் இல்லை லைஃபு. சமையலோடு சேர்ந்து சில கருத்துக்கள் நான் சொல்கிறேன். என்னடா இவன் என்ன பெரிய நாணி மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எனக்குள்ள 1000 கஷ்டம். நான் பிறந்ததே ஒரு கஷ்டம், வளர்ந்தது எல்லாமே நான் கஷ்டம் மட்டும்தான் பார்த்துருக்கேன். சந்தோஷங்கிறது எனக்கு என் 3 பிள்ளைங்க தான் சந்தோஷம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குது. அந்தளவுக்கு நாங்களும் ரொம்ப இது கிடையாது. ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சமையல் கலை தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு, என் பிள்ளைகளை படிக்க வச்சிச்சு. இந்த சமையல் தான் என்னை ஒரு தாயாக என் பிள்ளைகளை காப்பாற்ற வச்சது. இந்த சமையல் கலை எனக்கு வெறும் தொழில் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க நல்லா கம்ப்யூட்டரில். எனக்கு வாழ்வு கொடுத்தது இந்த சமையல் கலை. அதனால் நான் இதை தெய்வம் மாதிரி தான் மதிக்குவேன். எனக்கு சாப்பாடு போட்டது. ஒரு காலகட்டத்து மேலே உயிரோடே இருக்கக்கூடாது, செத்துடணும் அப்படின்ற ஒரு நிலமையில் இருக்கும்போது இந்த சமையல் வேலை தான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் உயிர் கொடுத்தது. அதனால் இதை நான் எப்பயுமே நேசிக்குவேன். ரொம்ப லவ் பண்ணி தான் சமைக்குவேன். ஏனோ தானம்லாம் நான் சமைக்க மாட்டேன். எப்பயுமே ஒரு டிஷ் பண்ணோம்னா அதில் ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக சமைக்குவேன். பாருங்க, கொஞ்சம் இஞ்சணும். அந்த சூட்லேயே இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. என்னடா நல்லா பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. என் குரல் பயங்கரமான பெரிய குரல். கொஞ்சம் எமோஷ்னல், சிரிப்பு, காமெடி, துக்கம் எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும் மக்களே. மூடி வச்சுருவோம். பார்த்துருமா மக்களே? வாங்க மக்களே வாங்க. இப்படி தான் கிண்டணும். உண்டக்க மண்டக்க கிண்டக்கூடாது. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி மக்களே. நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம். இதில் பார்ப்போம்.
செம்மையாக இருக்கு மக்களே. உப்பு காரம்லாம் அச்சுன்னு பிடிக்குது. அப்படியே வாயில் வச்சோடனே சூப்பர் மக்களே. அவ்வளோதான் மக்களே, ஆயிடுச்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த சூட்டில் இருந்தால் சரியாக போயிடும். ஓகே, பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். ஓகேயா? பாய் மக்களே.